ஏன் அப்போ நீங்கள் மோடி எதிர்க்க மாட்டீங்களா? மோடி எதிர்க்கும் வல்லமை உங்களிடம் இல்லையா, இல்லை மோடி எதிர்க்க விருப்பம் இல்லையா? சரி, இனிமேல் வரக்கூடிய அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டுடுவீங்களா, இல்லை வெறும் சட்டமன்ற தேர்தல் மட்டும் தான் இலக்கா? அப்போ உங்களுடைய நோக்கம் வேறு. உங்களுடைய நோக்கம் மோடி எதிர்ப்பல்ல, வெறும் திமுக எதிர்ப்பு மட்டும்தான் நோக்கம்னா எப்படி உங்களுடைய நோக்கத்தை நான் விமர்சிக்காமல் இருக்க முடியும்? அது ஆனால் அவ்வளோ வேற ஒரு இடத்துல வச்சு 2200 பேருக்கு நீங்கள் எப்படி பயிற்சி தெரில, அதெல்லாம் அவங்களுடைய பிரச்சனை. நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. காரணமாக வைத்து ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை காட்டுறது தான் அவங்களுடைய நோக்கமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அன்னைக்கு அண்ணா மாற்றினாரு, அண்ணா என்ன ஒரே நாள் வந்து மந்திரம் போட்டா மாற்றினாரு, அதுக்கு பின்னாடி 4 நூற்றாண்டுகள் உழைப்பு இருந்துச்சு. நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் தான் ஆகுது, உடனே ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். நீங்கள் எத்தனை ப்ரெஸ் மீட் இது வரைக்கும் சந்திச்சிட்டீங்க? ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டை சந்திக்க விஜய் அவர்கள் ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் சந்திக்கணும். வகுப்பு சட்டத்தை பற்றி பேசுகிறோம், நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய பஹல்காம் தாக்குதலை பற்றி கேட்போம், தமிழ்நாடு அரசை பற்றியே நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய மாற்று கருத்துக்களை பற்றி பேசுவோம், தரவுகளோட ஆதாரங்களோடு நீங்கள் பேசிடுங்க. தெளிவான ஒரு கொள்கையை கையில் எடுத்து அந்த கொள்கை வழி நின்று அந்த கொள்கையை கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடத்தி, போராட்டங்கள் நடத்தி, ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி, சிறை சென்று இப்படியெல்லாம் அந்த கட்சியை வளர்த்து நீங்கள் ஒரு கட்டத்துக்கு வந்து நான் சரியான மாற்று தலைவன் என்று நிரூபித்தால் கொண்டாடலாம், மக்கள் ஏற்றுப்பான். நல்லா நடிக்கிறேன், எனக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, என் படம் நல்லா ஓடுது, என்னை முதலமைச்சர் ஆக்குங்க. அப்போ நீங்கள் ஒரு முடிவுக்கு வரீங்க, வயசு 50 ஆயிடுச்சு, இனி அப்படியே அடுத்த ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, சிவகார்த்திகேயன், அப்படியே பின்னாடி இன்னொரு டீம் வருது, நம்ம இதுதான் ரைட் டைம், சம்பாதிச்சிட்டோம், இனிமேல் நம்ம என்ன செய்வோம், மக்களுக்கு சேவை செய்வோம். எப்போ எல்லாம் சம்பாதிச்சு, அதாவது உங்களுக்கு படிப்பு வரலன்ட்டு நீங்கள் நடிக்க வந்தீங்க, இப்போ வந்து படங்கள் கொஞ்சம் ஓட குறைய தொடங்கும் போது நீங்கள் எங்கே வரீங்க? இது தலைமை கழகம். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா, இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. மக்களை ஏமாற்றி இனிமேல் ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சமீபத்தில் நடந்த வாக்காளர்கள், அந்த வாக்குச்சாவடி முகவர்களுடைய கருத்தரங்கத்தில் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. இந்த ஆதர்ஜனா அவர்களுமே கூட பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே எப்படி புரிஞ்சுக்கலாம்? எதை உணர்த்த விரும்புகிறாங்க இவங்க தாவேக்காவினர்? ஆதவர்ஜனா வந்து மக்களை ஏமாற்றுகிறார் அப்படின்னு ஒருவேளை விஜய் சொல்லுகிறாரோ அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். அந்த மேடையிலேயே அதற்கு நேற்று அவர் எனக்கு பதிலும் சொல்லியிருக்கிறார். ஆனால் என் பேரை சொல்வதற்கு துணிவில்லாமல், என் பெயரை சொல்லாமல் ஒரு மூத்த பத்திரிகையாளர் தொலைக்காட்சி விவாதத்தில் கேள்வி எழுப்பினான்னு சொல்லியிருக்கிறாரு. பரவாயில்ல, இருக்கட்டும். அவர் வகுப்பு சட்டம் என்னதான் மென்ஷன் பண்ணார். ஏன்னா அது நான் நியூஸ் 18ல நான் தான் அதற்கு முந்தின நாள் அதை கேள்வி கேட்டேன். நிறைய டிபேட்ஸ் வரதுனால சரியா தெரியல என்னதான் சொன்னார். நான் நியூஸ் 18 தமிழ்நாட்டில் அதை வந்து எவிடன்ஸோட வந்து நான் வந்து கேள்வி முன் வச்சேன். ஓகே, அது வந்து வகுப்பு சட்ட மசோதாவிற்கு அது வந்து தாவேக்காவிற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு அவர் வந்து பேசி, இது என்னுடைய தலைவனுக்கு கிடைத்த வெற்றிலாம் சொன்னார். அது ரொம்ப அபத்தமான ஒரு வாதம் அப்படிங்கிறத நான் தரவுகளோடு வச்சேன். ஏன்னா 16ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது 5 வழக்கறிஞர்களுக்கு மட்டும்தான் நீதிபதி வந்து அனுமதி தருகிறார் வாதிடுவதற்கு. அந்த 5 வழக்கறிஞர்கள் கபில் சிபில், சியு சிங், அபிஷேக் மனு சிங்வி, அதே மாதிரி நம்முடைய வில்சன் அவர்கள், ராஜீவ் தவான் உள்ளிட்ட 5 பேர். இதில் கட்சி சார்பாக வாதிட்ட ஒரே வழக்கறிஞர் வந்து வில்சன் அவர்கள் மட்டும்தான். வில்சன் அவர்களிடம் நீதிபதியை கேட்கிறார், நீங்கள் எந்த தரப்பின் சார்பாக ஆஜராகிறீர்கள் என்று கேட்டபொழுது, நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் இந்த வகுப்பு சட்ட மசோதாவிற்காக ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அமைக்கப்பட்டது, அந்த ஜேபிசியில் வந்து ஒரு மெம்பராக இருந்தவர் திரு ஆர் ராசா, அவர் சார்பாகவும் நான் வந்து ஆஜராகிறேன்னு சொல்லும்போது, சரி நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொன்னார். இந்த 5 பேரும் தான் பேசிக்கிறாங்க. ஏஓஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இப்போ ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் ஏஓஆரா இல்லைன்னா அங்கே போய் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வாதிட முடியாது. நீங்கள் கோர்ட்டு போட்டு அங்கே போகலாம், நிற்கலாம், வழக்குகளை வந்து மானிட்டர் பண்ணலாம். பட் நீங்கள் வழக்கு பதிவு செஞ்சு வாதிட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தனி எக்ஸாம் எழுதி ஏஓஆர் அப்படின்னு அதை நீங்கள் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் ஏஓஆர் ஆகணும். ஓகே. ஸோ இப்போ இவருடைய ஏஓஆர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாஷ் எஸ் விஜய் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர். இது எல்லாமே ஆன்லைனில் இருக்கிறது, அந்த அரசுடைய டேட்டாலேருந்து எடுத்து பேசியிருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது அபிஷேக் மனு சிங்கு ஒரு சீனியர் வழக்கறிஞர், நீங்கள் என் பேர்லேயும் ஒரு அஃபிடேவிட் போடுங்க, அல்லது எனக்கும் வந்து நீங்கள் வந்து என்னுடைய வழக்கறிஞராகவும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிப்பாங்க. ஆனால் அஃபிஷியலாக கோர்ட்டில் உங்கள் கட்சி பேரை சொல்லி வாதம் வைக்கப்பட்டுச்சா, என்னைக்கு நடந்துச்சு அந்த வாதம்? அப்படி இருந்துச்சுன்னா அது லைவ்ல ரிப்போர்ட் ஆகிருக்கணும், பாரன் பெஞ்சில் ரிப்போர்ட் ஆகிருக்கணும். கோர்ட் ஆவணங்கள் ஏதாவது இருக்குதா? ஏன் இப்படி பச்சையாக போய் சொல்கிறீங்க? நான் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து வழக்கறிஞரை நீங்கள் நியமிக்கவே இல்லைன்னா நான் போய் சொல்லுவேன். நீங்களும் வழக்கறிஞரை என்ன செஞ்சுருக்கீங்க? நியமித்திருக்கிறீர்கள். ஆனால் இது ஏதோ நீங்கள் மட்டும் தான் நியமித்து நீங்கள் மட்டுமே வாதாடின மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறது தப்பு, அது அபத்தம். உங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் இதை முதல்ல வந்து நீதிமன்றத்துக்கு போனது திராவிட முன்னேற்றக் கழகம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இதற்கு என்று ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்த ஒரு முதலமைச்சர்,
தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்தினார்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களும். ம். இது எல்லாத்தையும் விட மக்களவையில் ஆராசா கடுமையான வாதங்களை வைத்தார். மாநிலங்களவையில் திருச்சி சிவா திருப்பி பல அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்தார். ம். இவ்வளோத்தையும் புறந்தள்ளிட்டு ஆதவர்ஜனா எப்படி பச்சையாக புழுகிறார் அப்படின்னா எவ்வளோ பெரிய புழுகுனியாக இருப்பார் அவர். ம். ஸோ ஆதவர்ஜனா பெரிய புழுகுனி மூட்டை, பெரிய பொய்களின் குடோன் அப்படின்னு ஒருவேளை விஜய் சொல்லியிருக்கிறாரோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். ஓகே, அதுதான் பொய் சொல்லி ஆட்சியை மக்களை பிடிக்க ஏமாத்தி முடியாது. ஆட்சியை பொய் பிடிக்க சொல்லி முடியாது. ஆதவர்ஜனா நீங்கள் பொய் சொல்லாதீங்க, மக்களை ஏமாத்தாதீங்க, அப்படிலாம் போய் சொன்னீங்கன்னா மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. ஊடகவாதத்தில் செந்தில்வேல் மாதிரி பத்திரிகையாளர்கள் வந்து இதெல்லாம் வந்து உண்மைகளை தோல் உரிப்பார்கள், ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாதுன்னு ஒருவேளை ஆதவர்ஜனாவுக்கு விஜய் அட்வைஸ் பண்ணியிருப்பார் நான் நினைக்கிறேன். பட் எப்பவுமே எல்லா கட்சியிலையுமே பூத் கமிட்டி மீட்டிங் நடக்குது அப்படின்னா ரொம்ப க்ளோஸ்டான ஒரு சர்க்கிளில் தான் நடக்கும். அண்ட் கட்சிக்குள்ளே என்ன மாதிரியான முக்கிய முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வெளியே நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது கட்சியினுடைய ரகசியம். பட் இப்படி பொது வெளியில் நடத்துறது அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? இது சரியான ஒரு முறை தானான்னு கேட்குறேன். அது அவங்க டிசைட், அதுக்கு எதுவும் என்ன சட்ட விதியாக இருக்குது இப்படி நடத்தக்கூடாதுன்னு சட்டமெல்லாம் இல்லை, அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் அவங்க ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி நடத்தி ஒரு கூட்டத்தை காட்டணும்னு விரும்பியிருக்கிறாங்க, அதுக்காக அதை காட்டியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு கருத்தரங்கம் என்பது வேறு. நீங்கள் நல்ல கேள்வி தான் கேட்டீங்க. ஒரு கருத்தரங்கம் என்பது வேறு, ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது வேறு, ஒரு பொதுக்கூட்டம் என்பது வேறு, ஒரு மாநாடு என்பது வேறு. அந்த மாதிரி பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான பயிற்சி என்றால் அது வேறையாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி நடத்தியிருக்கிறீங்க, தப்பு இல்லை, அது உங்களுடைய விருப்பம், நடத்துகிறீங்க. அது இதை விட தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் நடத்தி முடிச்சிட்டாங்க. எல்லா பூத்துக்கும் பூத் வாரியாக சமூக நீதியோடு பெண்கள் இத்தனை பேர் இருக்கணும், அதில் ஐடி விங்கை சேர்ந்தவங்க இத்தனை பேர் இருக்கணும், இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து, வெறும் பூத் கமிட்டிக்கான பயிற்சி மட்டுமல்ல, திமுகவை பற்றிய வரலாறு, நீங்கள் வந்து திராவிட இயக்கத்தை பற்றிய வரலாறு, இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு வகுப்படுத்திருக்கிறோம். என்னை போன்ற பலரும் அதில் போய் வந்து கலந்து கொண்டு பேசினாங்க. ஸோ அப்படியெல்லாம் பேசி அதெல்லாம் பயிற்சி கொடுத்து இது ஒரு வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பெரிய ப்ராசஸ் இப்போ தான் முடிஞ்சுது சமீபத்தில். ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ இவங்க இப்போ தான் வர்றாங்க. மகிழ்ச்சி, வரட்டும், நீங்கள் அதெல்லாம் செய்யுங்க, அதெல்லாம் உங்களுடைய ஜனநாயக உரிமை, அதிலெல்லாம் நான் எதுவும் கேள்வி கேட்கல. நீங்கள் வந்திருக்கிறீங்க, மகிழ்ச்சி, வரவேற்கிறோம், வாழ்த்துக்கள், களத்தில் சந்திப்போம். கடந்த ஓராண்டா திமுக நடத்தி முடிச்சு இப்போ தான் சமீபத்தில் முடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இன்னும் 10 மாதங்கள் தான் இருக்குது, இவங்க இப்போ தான் தொடங்கி இருக்காங்க. இன்னும் 4 கட்டமோ 5 கட்டமோ இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 10 மாதத்துக்குள்ளே பண்ணி முடிக்க முடியுமா? இது மட்டும்தான் வேலையாக பார்க்க முடியுமே 10 மாதத்துக்குள்ள? இப்போ நேற்று வந்து 24 தொகுதின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ 234 தொகுதிக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு நீங்கள் எடுத்துக்கங்க, கிட்டத்தட்ட ஆகிடும். அதனால் அது முடிக்கும்போது கிட்டத்தட்ட எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் பக்கத்தில் நெருங்கலாம், அல்லது மிக வேகமாக ஒரு வேலை முடிக்கலாம். அடுத்தடுத்த நாட்களில் கூடுதலான அது. ஆனால் அவ்வளோ வேற ஒரு இடத்துல வச்சு 2500 பேருக்கு நீங்கள் எப்படி பயிற்சி தெரில, அதெல்லாம் அவங்களுடைய பிரச்சனை, நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. பட் அவங்க அதை நான் இப்படி யோசிக்கிறேன், அதை ஒரு காரணமாக வைத்து ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை காட்டுறது தான் அவங்களுடைய நோக்கமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. முறையான பூத் கமிட்டி, அதாவது ஊடகவாதங்களில் ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருந்துச்சு, உங்களுக்கு பூத் கமிட்டி போடுறதுக்கு ஆள் இருக்கா, பூத் கமிட்டி உறுப்பினர்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வைக்கப்பட்ட பொழுது, நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2500 பேர் தேவைப்படுவாங்க ஒரு தொகுதிக்கு, சராசரியாக சொல்கிறேன். ஒரு ஆவரேஜாக ஒரு 250 பூத்துன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு பூத்துக்கு 10 பேர் போட்டிருக்காங்க திமுக. அப்போ 2500 பேர் ஒரு தொகுதிக்கே போட்டிருக்காங்க. நீங்கள் 234 தொகுதினா எவ்வளோன்னு கணக்கு பண்ணிங்க. ஸோ கிட்டத்தட்ட அப்போ நீங்கள் ஒரு குறையாம ஒரு 5.25 லட்சம் 6 லட்சம் பேர் உங்களுக்கு வந்து நினச்சிவாங்க தேவைப்படுவாங்க. அவ்வளோ பேர் இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்டபோது அதை இல்லை அது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி கூட அதை செய்யணும். அதை கூட்டத்தை காட்டுறது மட்டும் கூட நோக்கமாக இருந்திருக்கலாம், எங்ககிட்டயும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கூட நோக்கமாக இருந்திருக்கலாம். ஓகே, பட் அந்த கூட்டம் பொலிட்டிசைஸ் ஆயிருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? இல்லை, ஒட்டுமொத்தமாகவே தாவேக்கா இன்னும் பொலிட்டிசைஸ் ஆகலை அப்படிங்கிறதான். நான் இதை குறையாக சொல்லலை, விமர்சனமாக சொல்லலை, எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன கருத்துன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஜனாதிபதியாக சொல்கிறேன், நீங்கள் ஆகணும்னு நான் விரும்புகிறேன். நான் நீங்கள் ஆகலைன்னு எழுதி நகையாட தலைமை உட்பட இல்லை, அஃப்கோர்ஸ் தலைமையை கூட சேர்த்துக்கலாம், தலைமை உட்படத்தான் நான் சொல்கிறேன். அது கொஞ்சம் கோபம் கூட வரலாம் தவேகா தொண்டர்களுக்கு. நீங்கள் இன்னும் ஒரு தெளிந்த பார்வையும் ஒரு இதுவும் தேவைப்படுது. இஷ்யூஸ் சார்ந்து நீங்கள் இன்னும் அரசியல்மயப்படுத்தப்படலையோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது. ஒரு தெளிவான வாதங்களை வைக்க இயலவில்லை அவர்களால், கூர்மையான வாதங்களை வைக்க இயலவில்லை. நீங்கள் இன்னமும் ஒரு ரசிக மனநிலையே இருக்கிறார். என் தலைவர் வந்து என்ன போதும், அவர் முகத்தை பாரு, அவர் கண்ணை பாரு, அவர் ஒன்றும் அழகுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தால் நம்ம சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஆள் எடுக்கல. அது வேற. இவங்க அண்ணாவையெல்லாம் ஒப்பிடுறாங்க. அண்ணா அரசியலுக்கு வந்தபோது அவருடைய வயது என்ன, 25 வயதில் அவர் பெரியாரை சந்திக்கிறார். அவர் பெரியாரை சந்திக்கின்ற போது அவருக்கு திருமணமாகி இருந்துச்சு. திருமணமான நிலையில் அவர் பட்டதாரி, பச்சைப்பன் கல்லூரியில் அவர் பட்டதாரி, படித்து முடித்து மிகச்சிறப்பாக படிக்கக்கூடியவர். நீங்கள் இந்த ஒப்பீடு தப்பு. இவர் வந்து படிக்க முடியாமல் பாதியில் படித்து நடிக்க வந்தவர். அவர் அப்படி இல்லை, படித்து முடித்து அன்னைக்கு பட்டதாரிகளே மிக குறைவு. அரசு வேலை இவருக்கு ரெடியாக இருந்துச்சு.
அப்போது அரசு வேலை தேவைப்படுற ஒரு சூழல், குடும்ப சூழல், பொருளாதார நிலை. பெரியார் வந்து எதுவும் உத்தியோகம் பார்க்க போறியா இல்லை என்ன செய்ய போகிற என்று அண்ணாவிடம் கேட்டபொழுது, இல்லை நான் வந்து சமூக பணிக்காக என்ன உட்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் என்று சொன்னபொழுது, சரி வாங்கன்னு சொல்லி விடுதலை, குடியரசு உள்ளிட்ட இதழ்களில் அவரை சப்எடிட்டராக போட்டு அவர் எழுத ஆரம்பித்து பேச ஆரம்பித்து அவர் வந்து எத்தனை வருஷம் கழித்து அவர் வந்து அண்ணா பெரியாரை சந்தித்து அவர் எத்தனை வருடம் கழித்து கட்சி தொடங்கினார், அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழித்து ஆட்சியை பிடிச்சார் இல்லையா? நீங்கள் அப்படியே வந்திருக்கீங்க. 49 கட்சியை தொடங்கி 67 ஆட்சியை பிடித்தார் இல்லையா? முதல்ல 15 எம்எல்ஏக்கள் ஒரு தேர்தல் அவங்க சந்திக்கவே இல்லை. 52 தேர்தல் அவங்க சந்திக்கலை. 1957 தேர்தலை சந்தித்து 15 எம்எல்ஏக்கள், அதன் பிறகு 62 தேர்தலை சந்தித்து 50 எம்எல்ஏக்கள், அதன் பிறகு 67 தேர்தலில் அவங்க வந்து 170க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களோடு அவங்க ஆட்சியை பிடித்தாங்கன்னா இதற்கு பின்னால் எவ்வளோ உழைப்பு. 1935களில் நடந்த மொழி போராட்டத்தில் பங்கெடுத்து சிறை சென்றவர், ஆரியமாயை என்ற ஒரு புத்தகத்தை எழுதியதற்காக 6 மாத காலம் சிறையை அனுபவித்தார் அண்ணா. நீங்கள் அந்த கூட்டத்தெல்லாம் எவ்வளோ ஒப்புறது தப்பு. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அன்னைக்கு அண்ணா மாற்றினார், அண்ணா என்ன ஒரே நாளில் வந்து மந்திரம் போட்டா மாற்றினார், அதுக்கு பின்னாடி 4 நூற்றாண்டுகள் உழைப்பு இருந்துச்சு. நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் தான் ஆகுது, உடனே ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எம்ஜிஆரோடு ஒப்பிடுறாங்க. எம்ஜிஆர் சந்தித்த முதல் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்தவர், ஸ்பிளிட்டு, அவர் தனி கட்சி ஆரம்பிக்கலை, ஒரு கட்சியில் இருந்து அவர் வெளியில் வந்தவர். எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்தார். நீங்கள் வந்து ஒரு கட்சியில் தனி கட்சி மீன்ஸ் எந்த கட்சியிலையும் சேராமல் தனியாக வந்தார். அப்படி ஒரு கட்சியில் இருந்தார், பேஸ் இருந்துச்சு. திமுகவில் இருந்தார், பெரியார் அண்ணாவோடு பயணித்தார், கலைஞரோடு பயணித்தார், அதன் பிறகு முரண்பாடு ஏற்பட்டு பிரிந்தார். அப்போது ஒரு கட்சியினுடைய ஒரு பெருவாரியான உறுப்பினர்கள் அவரோடு என்ன செய்கிறாங்க, ஓகே நாங்கள் இவர் பக்கம் போகிறோம் அப்படின்னு வந்தாங்க. அப்போ அவருக்கு ஆல்ரெடி களம் தெரிஞ்சது. அப்புறம் அவர் வந்த உடனே ஒரு நாடாளுமன்ற தேர்தலாம் சந்தித்தார். முதல் தேர்தலே அவர் வந்து ஒரு நாடாளுமன்ற இடைத்தேர்தல், திண்டுக்கல் இடைத்தேர்தலை சந்தித்தார். நீங்கள் தான் எந்த தேர்தலும் இடைத்தேர்தலை சந்திக்க அஞ்சுகிறீர்கள், நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க அஞ்சுகிறீர்கள். ஸோ நல்ல நடிகர், நம்ம ரசிக்கலாம். அதுக்கு தான் விளக்கம் கொடுக்குறாங்க. கட்சி தொடங்குறோம் அப்படின்ற முதல் அறிக்கையிலேயே நாங்கள் வந்து டைரக்டா 2026 தான் போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே அபத்தம் தானே, அதுவே ஜனநாயக ரீதியில் இல்லைல்ல. ஏன் அப்போ நீங்கள் மோடி எதிர்க்க மாட்டீங்களா? மோடி எதிர்க்கும் வல்லமை உங்களிடம் இல்லையா, இல்லை மோடி எதிர்க்க விருப்பம் இல்லையா? சரி, இனிமேல் வரக்கூடிய அடுத்த நாடாளுமன்ற தேர்தலையாக போட்டிடுவீங்களா, இல்லை வெறும் சட்டமன்ற தேர்தல் மட்டும்தான் இலக்கா? அப்போ உங்களுடைய நோக்கம் வேறு. உங்களுடைய நோக்கம் மோடி எதிர்ப்பல்ல, ஓகே, வெறும் திமுக எதிர்ப்பு மட்டும்தான் நோக்கம்னா எப்படி உங்களுடைய நோக்கத்தை நான் விமர்சிக்காமல் இருக்க முடியும்? அந்த கேள்விலாம் வருதுல்ல. ஸோ இவருக்கு நிறைய இன்னும் புரிதல் வேண்டும். நீங்கள் தாவேகா தொண்டர்கள் நேற்று பல யூடியூப்ஸில் பார்த்தேன், பல சேனல்களில் பார்த்தேன், அங்கே பூத் கமிட்டி கூட்டத்துக்கு போயிருக்கிறாங்க, செலக்ட் பண்ணி போனவங்ககிட்டே போய் பேட்டி கேட்குறாங்க. நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க, பூத் கமிட்டி கூட்டம்னா என்னன்னா உங்களுக்கு தெரியல, இப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ பூத் கமிட்டி கூட்டம்னா என்னன்னே தெரியாத அண்ணாவோடு சென்றவர்கள் அப்படி இல்லை. அண்ணாவும் கலைஞரும் அப்படி இல்லை. 14 வயதில் எழுத தொடங்கினார் அண்ணா, கலைஞர் தன்னுடைய 14 வயதில் அவர் வந்து கையெழுத்து பிரதி நடத்தினார் கலைஞர். அவங்க வேற. நீங்கள் வந்து அவர்கள் தங்களுடைய திரைப்படங்களில் கூட சமூக நீதி அரசியலை பேசினார்கள். ஆனால் அந்த புரிதலாம் வேண்டும் அவர்களுக்கு. பட் இப்போ இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கத்துக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க, நம்ம பார்க்க முடிஞ்சது. கடல் போல இருந்தாங்க, அப்படி இப்படி நிறைய சொல்கிறாங்க. அண்ட் அது உண்மையும் கூட, பார்த்தோம் நம்ம, இல்லைன்னு மறுக்க முடியாது. பட் அவங்க எல்லாருமே ப்ராப்பராக வெல் ஆர்கனைஸ்டாக இருந்தாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு விமர்சனம் வருது. என்ன அப்படின்னா, மற்ற கட்சியிலலாம் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க, அதனால ஆர்கனைஸ்டாக வந்து உட்காந்துட்டு ஆர்கனைஸ்டாக போயிடுவாங்க. இவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ண கூட்டம் கிடையாது, தானாக வந்த கூட்டம், அதனால இப்படி தான் இருக்கும். அது அப்படி தான் புரிஞ்சுக்கணுமா, இல்லை எப்படி, இல்லை காவல்துறை கட்டுப்படுத்த தவறிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? விஜய் அவர்களின் மீது ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது, உண்மை. நம்ம 2 விதமாக தனித்தனியாக பிரித்து பேசலாம்னு நினைக்கிறேன். விஜய் இன்னும் தெளிந்த அரசியலோடு இருக்க வேண்டும், அவருடைய கட்சியினர் தெளிந்த அரசியலோடு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பார்வை. அதே நேரத்தில் விஜய்க்கு ஒரு பெரிய மாசு இருக்குதா? எஸ், நிச்சயமாக இருக்குது. விஜய் பெரிய அளவில் இளைஞர்கள் வந்து இப்போ விஜயால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்களா? ஆம், ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். விஜயை பார்க்க வரக்கூடிய கூட்டம் தன்னெழுச்சியாக அவரை பார்க்கும் ஆர்வத்தில் வருகிறதா? ஆமாம், அப்படி தான் வர்றாங்க. அதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது, அது வேற. ஆனால் இங்கே பெரிது எது அப்படிங்கிறத விட சரியானது எதுங்கிற கேள்வி இருக்குல்ல, எது பெரிது எது சரியானது? நிறைய கூட்டம் அவருக்கு வருதா? ஆமாம். சரியானது எதுங்கிற கேள்வி எழுதிட்ட பொழுது அது விவாத பொருள். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. நான் சொல்கிறது, அவருக்கு கூட்டம் வருது, கூட்டம் சரியாக அரசியல்மைப்படுத்தப்பட்டிருக்கிறதா, அந்த கூட்டத்தை அரசியல்மைப்படுத்தப்படும் சக்தி விஜய்க்கு இருக்கிறதா, இந்த கேள்விலாம் இருக்குல்ல. நீங்கள் அது ரொம்ப கவலைக்குரிய கேள்வி. அது தமிழ்நாட்டின் எதிர்காலம் சார்ந்த கேள்வி. இதை நான் விஜய்க்கு மட்டும் வைக்கல, நீங்கள் திமுக, அதிமுக, பாஜக, நீங்கள் எல்லா கட்சிக்கும் சேர்த்து எடுத்துக்கங்கிறேன் நான் இந்த விமர்சனத்தை. நீங்கள் ஜனநாயக ரீதியாக திமுகவை, அதிமுகவை, பாஜக விமர்சிக்கக்கூடிய உரிமை விஜய்க்கு இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை சரியாக செய்கிறீங்களா? அதிமுக விமர்சிச்சிருக்கிறீங்களா? பாஜக விமர்சித்திருக்கிறீர்களா?
பொதுவெளி எழுப்பப்படும் கேள்விகளுக்கு உங்களிடம் சரியான தரவுகளுடனான கூடிய பதில்கள் இருக்கிறதா? நேற்று சில 15 குழந்தைங்க போய் நிற்கிறாங்க, 18 வயது நிரம்பாத சிறுவர்கள் போய் கத்துறாங்க, எங்கள் தலைவரை பார்க்கணும் தளபதிலாம் கத்துறாங்க இந்த குழந்தைங்க. நீங்கள் அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் என்னவா கீழே உருவாக்கி வச்சுருக்கிறீங்க? ஹெல்மெட் போடாமல் பைக்கில் உங்களை பார்க்குற ஆர்வத்தில் வந்து கீழே விடக்கூடிய இளைஞர்கள் ஒருவேளை கைகால் உடைந்தால், ஒருவேளை அவர் உயிர்களுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அவங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறது? அப்போது உங்கள் மீது இருக்கக்கூடிய கிரேஸ் என்பது சினிமாவில் உங்களை தாங்கள் பார்த்த ஒரு ஆதர்ச நாயகனை, திரையில் பார்த்த நாயகனை தரையில் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய உற்சாகம். ஆனால் இந்த உற்சாகம் அப்படிங்கிறது இது நீங்கள் ஒரு அணை கட்டி அதை தேக்கி அதை சரியாக சேனலைஸ் பண்ணிங்கன்னா அது விவசாயத்துக்கு பயன்படும், தண்ணி மாதிரி. நீங்கள் அப்படியே போச்சுன்னா அது அழிவு தானே. வெள்ளம் நிறைய வருதுன்னா ஆமாம் நிறைய வெள்ளம் வருது, அதை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? சரியான தேக்கி நிறுத்தி நிதானித்து அதை குடிநீருக்கு கொஞ்சம், விவசாயத்துக்கு கொஞ்சம், மின்சாரம் எடுக்க கொஞ்சம் என்று பயன்படுத்துவது புத்திசாலித்தனம். அப்படியான ஒரு கூட்டமாக நீங்கள் இன்னும் தாவேக்காவை என்ன செய்யலை? ஓகே, அது அந்த இடத்துக்கு நான் நகரலை. அரசியல் மயப்படலைன்னு சொல்லுவேன். அரசியல் மயப்படலை. ஓகே, அண்ட் நான் படவே மாட்டார்கள் அப்படிலாம் சொல்லுவேன், அரசியல் மயப்படுத்துங்கள்னு சொல்கிறேன். ஓகே, நான் உங்களுக்கு குறைமை, பட் அதுவும் இந்த 10 மாசத்துக்குள்ள வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கஷ்டம் தான். ஓகே, நான் அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு தான் சொன்னேன், அண்ணாவை நான் சொன்னேன், எல்லோருமே 20 ஆண்டு காலத்துக்கு மேலே இருந்தாங்க. இன்னொன்றுங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரு அடிப்படை கொள்கை இருந்துச்சுங்க. அண்ணாவுக்கு ஆரிய எதிர்ப்பு இருந்துச்சு, கலைஞரிடம் அது இருந்துச்சு. கம்யூனிஸ்டுகளுக்கு முதலாளித்துவ எதிர்ப்பு என்பது அவருடைய பிரதான கொள்கை. நான் முற்றிலும் முரண்பாடு கொண்டாலும் பாஜகவுக்கு ஒரு கொள்கை இருக்கு, என்ன ஹிந்துத்துவாங்கிற ஒரு கொள்கை. அந்த கொள்கையில் நான் முரண்படுறேன், அது வேற. ஆனால் அவன்கிட்ட பேசிக்காக ஒன்று இருக்குது, அவன் கீழேருந்து அதை உருவாக்கி கொண்டாடுறான். ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சிகள்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் அப்படி வந்து ஒரு தெளிவான ஒரு கொள்கையை கையில் எடுத்து அந்த கொள்கை வழி நின்று அந்த கொள்கையை கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு பயிற்றுவித்து பயிற்சி வகுப்புகள் நடத்தி போராட்டங்கள் நடத்தி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி சிறை சென்று இப்படியெல்லாம் அந்த கட்சியை வளர்த்து நீங்கள் ஒரு கட்டத்துக்கு வந்து நான் சரியான மாற்று தலைவன் என்று நிரூபித்தால் கொண்டாடலாம், மக்கள் ஏற்றுப்பான். நல்லா நடிக்கிறேன், எனக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, என் படம் நல்லா ஓடுது, என்னை முதலமைச்சர் ஆக்கிங்கன்னா அப்படி கேட்க முடியாதுல்ல. என் வீடியோஸ் வந்து நல்லா ஓடுது, நான் யூடியூப் ஃபேஸ்புக்கில் போடுற வீடியோஸ் மில்லியன்ஸில் போயிடுது பார்வையாளர்கள், நான் மில்லியன்ஸில் பார்வையாளர் இருக்காங்க, என்னை அமைச்சராங்கன்னு கேட்க முடியுமா? நான் என்ன கருத்து பேசுகிறேங்கிறத வச்சு தான் எனக்கான மரியாதை இருக்கும். ஓகே, இவர் என்ன பேசுகிறார் இல்லையா? யூடியூபர்ஸ் நிறைய பேருக்கு நிறைய பார்வையாளர் இருக்காங்க, பைக் ஓட்டுற தம்பி ஒருத்தருக்கு நிறைய பார்வையாளர்கள் இருக்காங்க, அது வேற புரியுது. பட் அதுக்காக அந்த அந்த இலக்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா முதல்வர்? நான் அப்படி சொல்லவே இல்லையே, எங்கேயுமே அப்படி சொல்லலையே. அந்த இலக்குக்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் உங்களை அதை சொல்கிறதுக்கு நான் ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல. அவருக்கு நான் திருப்பி சொல்கிறேன், நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். அது அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. எல்லாரும் அரசியலுக்கு வரலாம், விஜய் அரசியலுக்கு வரலாம். இன்னும் நீங்கள் அரசியலுக்கு வந்து இத்தனை நாள் எத்தனை பொதுக்கூட்டம் நடத்திருக்கீங்க, எவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கீங்க? வகுப்பு சட்ட மசோதாவுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நீங்கள் விஜய் கலந்து கொண்டார். அதில் உங்கள் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்திடம் வகுப்பு சட்டத்தை பற்றி கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது பதில்கள் வச்சிருக்காங்கல்ல அவங்க. எல்லா கட்சி போராட்டங்கள்லையும் தலைவர்கள் வந்து கலந்துக்கிறாங்களா? எத்தனை போராட்டங்கள்ல முதலமைச்சர் வந்து கலந்துருக்காரு, எத்தனை போராட்டங்கள்ல இபிஎஸ் அவர் வந்து கலந்துருக்காரு? அப்படி இல்லை, எல்லாரும் கலந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் இப்படி சொல்கிறேன், திருமணமாகி சில மாதங்கள் சரியா, திரு ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுகிறார் மிசாவில். அவருக்கு திருமணமாகி சில மாதங்களை கைது செய்யப்படுகிறார், சிறையில் அடைக்கப்படுகிறார். போராட்டத்தில் தான் கைதானாங்க, மிசாவை எதிர்த்து போராடினாங்க. அப்படிலாம் போராடமே ஆகலை. இன்றைக்கி அவர் முதலமைச்சர் ஆகியிருக்கிறார். முதலமைச்சரான பிறகும் கூட அவர் பல்வேறு போராட்டங்களை சட்ட வடிவில் மற்ற வடிவில் நடத்துகிறார், அது வேற. ஆனால் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமோ பெரிய போராட்டமோ தமிழ்நாடு தழுவிய அளவில் நடத்தக்கூடிய போராட்டங்களில் முதலமைச்சரை தவிர மற்ற அனைத்து தலைவர்களும் இன்க்ளூடிங் துணை முதலமைச்சர் வரைக்கும் எங்கே வந்து நிற்கிறாங்க? ரோட்டில் வந்து நிற்கிறாங்கல்ல. நீங்கள் அப்படிலாம் எத்தனை போராட்டத்தை பண்ணிட்டீங்க, எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டீங்க? இந்த கேள்வியெல்லாம் பேசிக்காக வருது இல்லை, நல்லா அப்படி சொல்ல முடியாது. வாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இன்னும் சரியாக வாங்க, இன்னும் நல்லா மக்கள்கிட்ட நில்லுங்க, மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி. நீங்கள் ஏங்க கேஸ் விலை ஏறி இருக்குது, பேசியிருக்கீங்களா? பெட்ரோல் டீசல் விலை என்ன இருக்குது, நீங்கள் பேசியிருக்கீங்களா? ஒரே ஒரு அறிக்கை மட்டும் வந்திருக்கு. அதை வச்சுட்டு சரி, புஷி ஆனந்தில் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க? வகுப்பு சட்ட மசோதாவில் எந்த இடம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது? அவனா அந்த வடிவேல் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. இது சரித்திரம் அல்ல, அந்த வடிவேல் ஒரு படத்தை சொல்லலை, அது சம்பவம் அல்ல, சரித்திரம், அது இது அல்ல அது அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறாரு. அது 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 பொதுவாக பொறுத்தளவில் அது பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் இன்றைக்கும் துணை நிற்போம், அது எதிரானது, இப்படியே பேசுகிறத தவிர வகுப்பு சட்டம்னா என்ன, வகுப்பு என்றால் என்ன பேசணும்ல. வகுப்பு என்றால் நிலையான தர்மம் என்று பொருள். நபிகள் நாயகம் காலம் தொட்டு இருக்கிறது.
உமர் கலீஃபா போய் கேட்குறாரு, நான் என் சொத்துக்களை பொது வெளிக்கு எழுதி வைக்கணும்னு நினைக்கிறேன், என்ன செய்யலான்னு கேட்ட பொழுது நபிகள் நாயகம் சொல்லுகிறார், இதை நீங்கள் வந்து வகுப்பு செய்யுங்கள். கைபர் என்ற இடத்தில் அவருக்கு மிகவும் மனதுக்கு நெருக்கமான ஒரு இடம் இருக்கிறது, அதை கொடுக்கிறார். அதை தொடர்ந்து 80 அவருடைய சீடர்கள் வகுப்பு செய்கிறார்கள். உலகம் முழுவதும் வகுப்பு சொத்துக்கள் இருக்கின்றன. இங்கே என்ன திருத்தம் கொண்டு வந்தாங்க? என்ன விஜய்க்கோ புஷியானதுக்கோ தெரியுமா? நான் வந்து குறை மதிப்பீடு செய்ய கேட்கல. இதெல்லாம் தெரிஞ்சுதான் எல்லாரும் அரசியலா இருக்கு, டீப் பாலிடிக்ஸ் எதுவும் கிடையாது. நான் என்ன, இதெல்லாம் எல்லாரும் பிறக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டும் பிறக்கல. பட் நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க. சிரத்தை எடுத்து இதை தெரிந்து கொள்ளுங்கள், இதை கற்றுக்கொள்ளுங்கள். அதனுடைய நான் என்ன சொல்கிறேன், நான் மோடிக்கு வச்சு அதே சேலஞ்சை நான் வைக்கிறேன். நீங்கள் எத்தனை ப்ரெஸ் மீட் இது வரைக்கும் செஞ்சிட்டீங்க? ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டை சந்திக்க. விஜய் அவர்கள் ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் சந்திக்கட்டும். ஒரே ஒரு ப்ரெஸ் மீட். வகுப்பு சட்டத்தை பற்றி பேசுகிறோம். நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய பஹல்காம் தாக்குதலை பற்றி கேட்போம். தமிழ்நாடு அரசை பற்றியே நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய மாற்று கருத்துக்களை பற்றி பேசுவோம். தரவுகளோடு ஆதாரங்களோடு இங்கே பேசிடுங்க. அது வேணும்ல. அதனால் நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் படத்தை பார்க்கலாம், ரசிக்கலாம், பாராட்டலாம். சூப்பர், நானும் ரசிப்பேன், பாராட்டுவேன். அது வேற. அதுக்காக ஓட்டு போட முடியாதுல்ல. புரியுது. ஆனால் இலக்கு வைக்கிறாங்கல்ல, ஒவ்வொரு தொகுதியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை நாங்கள் வாங்குவோம், அதில் குறிப்பாக இளைஞர்கள் பெண்களுடைய வாக்குகள் கண்டிப்பாக அவசியம் அப்படின்ற மாதிரி. இது சாத்தியமா? இல்ல அப்படி ஒருவேளை ஏதோ ஒரு இடத்துல ஒரு தொகுதியில சாத்தியப்படுது அப்படின்னா எந்த மாதிரியான வாக்குகள் இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்? ஒரு சட்டமன்ற தொகுதியில 1,00,000 ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா மற்றவங்களுக்கு எங்கே ஓட்டு இருக்குது? அதுதான் கேட்குறேன். அதெல்லாம் கிடையாது. சட்டமன்ற தொகுதியில் என்னங்க, நாடாளுமன்ற தேர்தல்னா பரவாயில்ல, சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் 1,00,000 ஓட்டில் எங்கே வாங்குவீங்க? சரி, நான் இப்படி எடுத்துக்கிறேன்னா, விஜயை நான் வந்து குறை மதிப்பீடு செய்ய விரும்பலை. நான் திருப்பி சொல்கிறேன், விஜய்க்கு ஒன்றுமே இல்லைங்க, ஓட்டே வராது அப்படின்னு நான் சொன்னேன்னா நான் அரசியல் அறியாமையாக தான் அதை பார்க்கணும். அப்படி இல்லை, நான் யாரும் அப்படி சொன்னாலும் நான் அனுமதிக்க மாட்டேன். அதே சமயத்தில் விஜய் மிகை மதிப்பீடு செய்யாதீர்கள்ங்கிறேன். ஓகே, எக்ஸாஜரேட் பண்ண வேண்டாங்கிறேன். விருப்பம் என்பது வேறு, யதார்த்தம் என்பது வேறு. இப்போ என்னுடைய விருப்பம், விஜய் பெரியாரை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறார், நான் வரவேற்கிறேன். ஆனால் அது மட்டும் போதாது, இன்னும் நீங்கள் அரசியல் மேற்பட வேண்டும். தமிழ்நாடு மக்கள் சார்ந்தும் தமிழ்நாடு பிரச்சனைகள் சார்ந்து ஆழ்ந்த புரிதலுக்குள் நீங்கள் வர வேண்டும். தெளிந்த சிந்தனையோடு நீங்கள் அரசியல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அப்படி செஞ்சீங்கன்னா மக்கள் ஒருவேளை உங்களை இன்னும் கூட கூடுதலாக ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகே, ரைட். விருப்பம், என்னுடைய விருப்பம் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும். இது என்னுடைய விருப்பம். யதார்த்தத்தை பேசுவோம். யதார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக ஒரு அணியாகவும் அதிமுக பாஜக ஓர் அணியாகவும் வந்த பிறகு களம் கொஞ்சம் வந்து போட்டி நிறைந்ததாகத்தான் இருக்கும். இது யதார்த்தம். இந்த போட்டியில் விஜயினுடைய வருகை அப்படிங்கிறது கூடுதலான போட்டியை ஏற்படுத்தும். அவர் வெற்றி பெற போகிறதில்ல. அவர் மீன்ஸ் அவருடைய கட்சி, அவர்னா நான் அவரை தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய கட்சி வெற்றி பெற போகிறதில்ல, வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க போகிறதில்ல. ஆனால் நிச்சயமாக கணிசமான வாக்குகளை ஒவ்வொரு தொகுதியிலும் பிரிப்பார்கள். ஓகே, அதில் இளம் பருவத்தினுடைய வாக்குகள், முதல் தலைமுறை என்ன வாக்காளர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, 18 வயது நிரம்பிய வாக்காளருடைய வாக்குகளில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை நிச்சயமாக விஜய் எடுக்கக்கூடும். சிறுபான்மை மக்களில் குறிப்பாக கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினை விஜய் வந்து எடுக்கக்கூடும். இதெல்லாம் வந்து தேர்தல் அரசியலில் திமுகவுக்கு சேலஞ்சாக இருக்கும். இதெல்லாம் யதார்த்தத்தை நான் சொல்கிறேன். இது வேறு. ஆனால் அண்ணன் வந்துட்டார், அடுத்து அவர் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறதும் மிகைப்படுத்துதல்ங்கிறேன். நான் தான் சொன்னேன், விஜய்க்கு ஓட்டே இல்லைன்னு நான் சொல்லலை, விஜய் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்லாதீங்கிறேன். கலை யதார்த்தத்திலேருந்து பேசுவோம். அவர் கணிசமான வாக்குகளை பிரிப்பார், கணிசமான வாக்குகளை எடுப்பார். அது எவ்வளவு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஓரளவுக்கு வாக்குகளை பிரிப்பார். ஆனால் அவரால் நிச்சயமாக ஆட்சியெல்லாம் நினைச்சு போகிறது, ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சாலே பெரிய விஷயம்தான். அவர் வெற்றி பெற்றாலே உள்ளபடி அது ஒரு பெரிய சாதனை தான். அதற்கான வாய்ப்பு இருக்குதானே பார்க்கணும். அவர் எந்த தொகுதியில் நிற்கிறார், எதிர் வேட்பாளர் யார் என்பதெல்லாம் பொறுத்து தான் அதை நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பொதுமைப்படுத்த முடியாதுங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஓகே, புரியுது. பட் இப்போ இந்த கருத்தரங்கமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வாக்குச்சாவடி முகவர்கள் கிட்ட என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய ஸ்பீச்சும் இருந்துச்சா ஃபர்ஸ்ட்? இல்லை, அப்படி இல்லை. அவரே சொல்லிட்டாரு, நான் அரசியல் ஆக்க விரும்பலை, நான் வந்து வாக்குச்சாவடிக்கு முகவர்களுக்கு மட்டும் தான் வந்திருக்கிறேங்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. நீங்கள் எனக்கு புரியல, அவங்க என்ன கிளாஸ் நடத்துகிறாங்க, அது யாராவது பார்த்தாங்களா, அது எப்படி இருந்துச்சு? எல்லாருக்கும் ஏதோ பென்ட்ரைவ் கொடுத்தேன்லாம் சொன்னார் ஆதவர்ஜுனா. அரசியல் என்பது களத்திலிருந்து கற்றுக்கொள்ளுதுங்க, மக்களிடம் வந்து கற்றுக்கொள்ளுது. நான் உட்காந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்தலாம், பசி எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியுமா? பசி எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதை உணர்ந்தா தான் தெரியும். பசி என்பது அப்படின்னு வகுப்பெடுக்க முடியாது. ஓகே, அது பிரச்சனையை நீங்கள் களத்துக்கு போனுங்க, அந்த வழி அது புரியணும்.
அது விஜய்க்கு எவ்வளோ தூரம் புரியும் அப்படிங்கிறதுல விஜய்க்கோ மற்றவர்களுக்கோ அவங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ தூரம் அது புரியும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேனே, யாராவது ஒருத்தர் கரெக்டாக சொல்லுங்கள், எதற்காக விஜய் இப்போ அரசியலுக்கு வர்றார்? இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அண்ணா ஏன் அரசியலுக்கு வந்தார் நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் 1 மணி நேரம் சொல்லுவேன் பதில். நீக்கமர நிறைந்திருந்தது எல்லா இடத்துலையும் பார்ப்பனியம், சூத்திரர்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் தமிழர்கள். அரசு வேலைவாய்ப்பில், கல்வியில், எல்லா இடத்துலையும் அவன் ஒதுக்கப்பட்டான். வெகுண்டெழுந்து வந்தாங்க. பார்ப்பனியத்துக்கு எதிராக நாங்கள் வந்து போர்க்கொடி தூக்கோன்னாங்க. இயக்க அரசியலில் நின்றார்கள். தேர்தல் அரசியலுக்குள் வர வேண்டும் என்ற வாதங்கள் எழுந்த பொழுது தேர்தல் அரசியலுக்குள் வரலாமா கூடாதா என்பதை பற்றி திருச்சியில் அன்பிலார் அழைக்கிறார் வாருங்கள் என்று சொல்லி, அன்பிலார் அவருடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய தாத்தா அவர் அழைப்பு விடுத்தார். ஒரு வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க. 2 பெட்டி வச்சாங்க. இதில் தேர்தலில் பங்கெடுக்கலாம், அதில் தேர்தலில் பங்கெடுக்கக்கூடாது என்று தன்னுடைய சொந்த கட்சி உறுப்பினரிடம் வாக்கெடுப்பு நடத்தி பெருவாரியான வாக்குகள் தேர்தலில் கலந்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்த பிறகு அவர் வந்து 57 தேர்தலில் களம் காண்கிறார்கள். ரைட், இதுதான் தேர்தல் அரசியல். உங்களுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் சொல்கிறேன். 57 15 எம்எல்ஏக்கள், 62 50 எம்எல்ஏக்கள். ரைட், நீங்கள் 67 வருகின்ற பொழுது நீங்கள் வந்து 62 இவர் வெற்றி பெறுகின்ற பொழுது மற்றவங்களாம் ஜெயிச்சிட்டாங்க. அண்ணா வெற்றி பெறலை, அண்ணா தோத்துட்டார். 50 எம்எல்ஏக்கள், பட் அண்ணா தோத்துட்டார் காஞ்சிபுரத்தில். அண்ணாவை இந்த 50 எம்எல்ஏக்களும் ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுத்து எங்கே அனுப்புனாங்க? ராஜ்யசபாவுக்கு அனுப்புனாங்க. அதன் பிறகு கட்சி வெற்றி பெற்ற பிறகு அவர் அதை ரிசைன் பண்ணிட்டு வந்து இங்கே முதலமைச்சராக பதவியேற்றார். ஸோ அண்ணாவால் தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த முடிஞ்சுது. பட் அண்ணா என்ன செஞ்சார்? இன்னைக்கு வெற்றி பெறலை. காமராஜர் மாபெரும் தலைவர், பெருந்தலைவர், யாருக்கு சந்தேகம் உண்டு? அந்த காமராஜரும் தேர்தல் என்ன செஞ்சார்? ஸோ மக்களை நீங்கள் வந்து அப்படி ஈஸியாக வந்து அப்படி இருக்கும்போது விஜய் இவர்களை எல்லாம் விடவா பெரிய தலைவர்? ஓகே, யா, சிவாஜி கணேசன் மிகப்பெரிய நடிகர். சிவாஜியை விட விஜயை விட கண்டிப்பாக சிவாஜி கணேசன் பெரிய நடிகர். சிவாஜி கணேசனை தோற்கடித்த வேட்பாளர் பேர் தெரியுமா? துரை சந்திரசேகர். இப்பவும் தஞ்சாவூர் எம்எல்ஏ அவர் தான், திமுக மாவட்ட செயலாளர். சின்ன வயது, இன்னைக்கு வயசாயிடுச்சு அவருக்கு. சிவாஜி கணேசனை தோற்கடிக்கும் போது ஒரு இளைஞர் தோற்கடிச்சு ஈஸியாக போயிட்டார். சிவாஜி கணேசனுக்கு இல்லாத ரசிகர் பட்டாளமா? அப்படி இல்லை. ஸோ அரசியல் என்பது வேறு. நான் என்ன சொல்கிறேன் திருப்பியும், ஸோ இதை நீங்கள் வந்து சொல்லாமல், இதை பண்ணாமல் அப்படி வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து எதுவும் நடந்துடாது. அப்படி நடந்தாலும் அது ஆபத்து. ஓகே, புரியுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சு மட்டுமே நீங்கள், நான் தான் திருப்பி கேட்குறேன், நான் கேட்க வந்த கேள்வி, நீங்கள் எதற்கு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிங்க? அண்ணா ஆரம்பித்ததுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. கரப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன இன்னைக்கு இந்த உச்சத்தில் உட்கார வச்ச மக்களுக்கு நான் ஏதாவது திரும்ப ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே மதவாத அரசியல் நம்ம ஒழிக்கணும்னு இந்த 3 சொல்கிறாங்க. வெள்ளங்குடி இந்த 3க்கு நீங்கள் சொன்னனால இந்த 3க்கு நான் போய் சொல்கிறேன். கரப்ஷனை ஒழிக்க போகிறீங்க. எப்படி ஒழிப்பீங்க? ஜெயலலிதாவை ஆதரித்து பிரச்சாரம் செய்தது யார்? எந்த ஜெயலலிதாவை? ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட பிறகு ஒரு வழக்கில் 2-3 வழக்கில் அவங்க தண்டிக்கப்பட்டாங்க. தொடர்ந்து டான்சி, கலர் டிவி ஊழல் வழக்கு, இதெல்லாம். அதன் பிறகு திருப்பி விடுதலை ஆனாங்கன்னு வைங்க. அவர் ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்டு 3 மாணவிகள் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார்கள். அதற்கு பிறகுதான் விஜய் அவர்கள் ஜெயலலிதாவை ஆதரித்து பரப்புரை செய்தார். இந்தியாவில் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது தண்டிக்கப்பட்ட ஒரே முதலமைச்சர் யார்? ஜெயலலிதா. ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதாவை ஆதரித்து பரப்புரை செய்த நீங்கள் ஊழலை ஒழிக்கப் போகிறேன் அப்படின்னு சொன்னால் இதோட நகைச்சுவை வேறு என்ன உண்டு உங்களுக்கு? இது காமெடி இல்லையா? மதவாதத்தை நான் வந்து நீங்கள் பாஜக கடுமையாக எதிர்க்கணுமே. இந்த நிமிடம் வரைக்கும் நீங்கள் பாஜக பற்றி பேசலையே. அது அப்புறம் உங்களுடைய மதவாத எதிர்ப்பில் எங்களுக்கு என்ன நம்பிக்கை வரும்? இதெல்லாம் என்ன பேச்சு? என்னை இந்த இடத்தில் உட்கார வைத்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். அகரம் ஃபவுண்டேஷன் மூலம் நீங்கள் சூர்யா அவ்வளோ செஞ்சுட்டாரு. எத்தனை பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்காரு தெரியுமா? உங்களோட சம்பளம் கம்மி தானே அவருக்கு. நீங்கள் நிறைய சம்பளம் வாங்குறீங்கல்ல. இல்லை, ஒருவேளை அரசியல் களத்துக்கு வந்த பிறகும் அப்படி தான் செயல்பட விரும்புகிறாங்களா அவங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் நேற்று அந்த கமிட்டி அரங்கத்தில் கூட ஒரு பல்ப் எரியலையா, ஸ்ட்ரீட் லைட் எரியலையா, நீங்களே இப்போ ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்து ஒரு பல்பை வாங்கி மாட்டுங்க, நீங்களே தண்ணி வசதி பண்ணி கொடுங்க, நீங்களே இதெல்லாமே பண்ணுங்க, உங்களால் பண்ண முடியும்னு சொல்கிறாங்களே. இதுதான் இது ஒரு மாதிரி மேல்தட்டு மக்களுடைய அரசியலுங்க. இது இதை தான் அரவிந்த் கெஜ்ரிவால் டைப்லாம் அங்கே பண்ணாங்க டெல்லியில். ஓகே, ஒரு மேல்தட்டு இந்தியா கூட்டணியில் அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தாலும் அந்த விமர்சனத்தை வைக்கிறேன். அது ஒரு மாதிரி மேம்போக்கான அரசியல். நேர்மை, கருமை, எருமை இதெல்லாம் பேசுறது. அடித்தட்டு மக்களுடைய வழி எதுவுமே புரியாது. ஊழலை உங்கள் துறையில் ஒழிச்சிட்டிங்களா? நீங்கள் சினிமா துறையில் ஊழலை ஒழித்து விட்டீர்களா? மனசாட்சியோடு நான் வந்து கேட்குறேன். விஜய் வாங்கிய எல்லா சம்பளமும் ஒயிட்டில் தான் வாங்கினாரா?
1000 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு சம்பளம் அப்படின்னு ஆதவர்ஜுனா சொன்னார். ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி ரூபானா இன்கம் டேக்ஸ் எவ்வளோ கட்டணும் தெரியுமா? 30%. நீங்கள் கட்டியிருக்கீங்களா? நீங்கள் கட்டிட்டீங்களா? விஜய் கட்டியிருக்காரா? கெட்டலைன்னா நீங்கள் வரி ஏய்ப்பு செய்கிறீர்கள்னு அர்த்தம். என்னங்க சும்மா நான் வந்து அப்போ ஏன் நீங்கள் ஜெயலலிதா ஊழல் உச்சத்தில் இருந்தபோது நீங்கள் ஏன் வரல? நான் அதான் சொன்னேன். நீங்கள் நல்லா கவனிங்க. யார் நல்ல தலைவன்? தனக்கு கண்டிப்பாக ஒரு வேலை வேணும். ஒரு 500 அன்னைக்கு தேதிக்கு 500 1000 ரூபா சம்பளம் பெரிய விஷயம். ஒரு 500 ரூபா சம்பளம் கிடைச்சா பரவாயில்ல, என் குடும்ப வறுமை போகும் என்ற நிலையில் இருந்தவர் பேரறிஞர் அண்ணா. எனக்கு நான் குடும்பம் முக்கியம் அல்ல, எனக்கு சமூகம் முக்கியம் என்று அந்த வேலையெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு பெரியாரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அது சிலுவை பாதை. அவங்க முதலமைச்சர் ஆகணுன்ட்டுலாம் வரல யாரும். காலம் அவர்களை ஆக்கியது. வரும்போதே முதலமைச்சர் கனவோடு வரல, வரும்போதே கோடானு கோடி தொண்டர்களோடு வரல, எழுதி பேசி தெருத்தருவா நடந்து சிறைக்கு போய் அவங்க அந்த இடத்துக்கு வந்தாங்க. அந்த அண்ணா தலைவர். நீங்கள் எப்போ வர்றீங்க? நல்லா சம்பாதிச்சாச்சு. ஏன்னா போதுங்கிற அளவில் சம்பாதிச்சாச்சு. வரிசையாக ஒரு 4-5 படம் ஃப்ளாப்பு, பெரிய அளவில் ஓடலை. அஃப்கோர்ஸ் நான் வெறுப்பின்றி பேசுகிறேன், உண்மையை சொல்கிறேன். எனக்கு விஜயனுடைய நடிப்பு பிடிக்கும். பூவே உனக்காக ஓகே சூப்பர். நீங்கள் வந்து கில்லி சூப்பர் டூப்பர், பிகில் ஓகே. அது என்ன அதுக்கப்புறம் ஒரு படம் வந்துச்சு. இப்போது ஒரு 3-4 படம் ஃப்ளாப் ஆச்சு அவருக்கு லாஸ்ட்டாக வந்த படங்கள். படம் எனக்கு கதையை கேட்டிங்கன்னா கதையை சொல்லுவேன், எனக்கு பேச ஞாபகம் இல்லை. பீஸ்ட்டு, எஸ், பீஸ்ட்டு, வாரிசு. சொல்லுங்கள். பீஸ்டெல்லாம் நான் ரசிகர்களின் முடிவு கூடுறேன். உண்மையிலே அது மெகா டூப்பர் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அப்போ நீங்கள் ஒரு முடிவுக்கு வரீங்க, ஓகே வயசு 50 ஆயிடுச்சு, இனி அப்படியே அடுத்த ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சிவகார்த்திகேயன் அப்படியே பின்னாடி இன்னொரு டீம் வருது. நம்ம இதுதான் ரைட் டைம், சம்பாதிச்சிட்டோம், இனிமேல் நம்ம என்ன செய்வோம், மக்களுக்கு சேவை செய்யப்போம். எப்போ எல்லாம் சம்பாதிச்சு முடிச்சு, அதாவது உங்களுக்கு படிப்பு வரலைன்ட்டு நீங்கள் நடிக்க வந்தீங்க. இப்போ வந்து படங்கள் கொஞ்சம் குறைய தொடங்கும் போது நீங்கள் எங்கே வரீங்க? இது தலைமை கழகம். எது தலைமை கழகு? தன் வீட்டில் அடுப்பறியிலைனாலும் சமூகத்துக்காக வந்து நின்றவர்கள் தலைவர்கள். அப்படி வரணும். அப்படி வந்து தான் தமிழ்நாடு இன்னைக்கு என்னமோ தமிழ்நாட்டையும் தமிழ்நாடு மக்களையும் வந்து ரொம்ப கொச்சப்படுத்துகிற மாதிரியே பேசுகிறாங்க. தமிழ்நாடு ஊழல் மலிந்த மாநிலமாக இருந்தால் 9.69 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு இந்த லாஸ்ட் இயர். இந்தியாவில் கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம், பெண் கல்வி, பெண் முன்னேற்றம், பட்டியல் சமூகத்தினுடைய கல்வி, எல்லா குறியீடுகளிலும் தமிழ்நாடு தான் முதலிடம். ரிப்போர்ட், நான் விருப்பத்தை சொல்ல ரிப்போர்ட். இப்போ எல்லாம் மோசமாக இருந்தால் எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும்? மந்திரமாக போட்டாங்க யாரும். இப்போ தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த வளர்ச்சிக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், அதில் பெருவாரியான பங்கை அளித்தது திமுக. இன்னைக்கு நீங்கள் திடீர்னு வந்துட்டு எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.